இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். சபா மாநிலத்திற்கு 40 விழுக்காடு வருமானத்தை வழங்கும் விவகாரம் நாளை செவ்வாய்க்கிழமை சிறப்பு அமைச்சரவை. சபா மாநிலத்தின் மொத்த வருவாயில் 40 விழுக்காட்டு தொகையை அந்த மாநிலத்திற்கு மத்திய அரசாங்கம் திருப்பித் தர வேண்டும் என்று கொத்தக்கினபாலு உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு தொடர்பில் இவ்விவகாரம் குறித்து முடிவெடுப்பதற்கு நாளை செவ்வாய்க்கிழமை சிறப்பு அமைச்சரவை கூட்டம் நடத்தப்படவிருக்கிறது என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற தீர்ப்பு குறித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பதற்கு முன்னதாக இந்த சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தில் சட்டத்துறை தலைவரின் ஆலோசனை கேட்டறியப்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். கொத்தக்கினபாலு உயர் நீதிமன்றத்தின் எழுத்துப்பூர்வமான தீர்ப்பு 3 தினங்களுக்கு முன்புதான் வழங்கப்பட்டது. எனவே சட்ட நடைமுறையை அரசாங்கம் பின்பற்ற வேண்டியுள்ளது என்று பிரதமர் தெளிவுபடுத்தினார். இன்று தவாவ் தமன் சுமாராக்கில் இலக்கவியல் சுற்றுலா திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோஸ்ரீ அன்வார் மேற்கண்டவாறு கூறினார். இந்த விவகாரத்தில் தம்முடைய நிலைப்பாடு என்ன என்பதை ஏற்கனவே கோடி காட்டிவிட்டதாகவும் நாளை செவ்வாய்க்கிழமை நடைபெறவிருக்கும் சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தில் தீர்க்கமாக முடிவு செய்யப்படும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். 1963ஆம் ஆண்டு சபா ஒப்பந்தத்தின் கீழ் சபா மாநில வருவாயில் 40 விழுக்காட்டு தொகையை அந்த மாநிலத்திற்கே மத்திய அரசாங்கம் திருப்பித் தர வேண்டும் என்றும், ஆனால் கடந்த 50 ஆண்டுகாலமாக அந்த 40 விழுக்காட்டு தொகையை மத்திய அரசாங்கம் வழங்காமல் இருப்பது கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் சட்டவிரோத செயலாகும் என்று கொத்தக்கினபாலு உயர் நீதிமன்றம் அண்மையில் அதிரடி தீர்ப்பை வழங்கியிருந்தது. இன்று காலையில் பிலிப்பீன்ஸ் வேகன் சிட்டியில் நிலை கொண்டிருக்கும் மணிக்கு 129 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய ஃபுங்வோங் புயல் கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து மலேசிய வானிலை ஆய்வுத்துறையான மேட் மலேசியா ஆலோசனை வழிகாட்டலை வெளியிட்டுள்ளது. ஃபுங்வோங் புயல் சபா கூடாட்டில் இருந்து வடகிழக்காக 1196 கிலோமீட்டரில் 17.4 பாகையில் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருப்பதாக மேட் மலேசியா தெரிவித்துள்ளது. ஃபுங்வோங் புயலின் நகர்ச்சி காரணமாக தென்சீன கடலில் பல்வேறு இடங்களில் பலத்த காற்று வீசும், கடல் கொந்தளிப்பு ஏற்படும். இதன் தாக்கம் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் குறிப்பாக சபா பர்னாம், உலு ஸ்லாங்கோ, கோம்பா, புட்டாலிங், ஹுலுலாங்காட், செப்பாங் மற்றும் நெகிரி சிம்பிலானில் ஜெலுபு, சிரம்பான் ஆகிய பகுதிகளிலும், ஜொஹூரில் முவார், பத்துபஹாட், பொந்தியான், குலாய், கோத்ததிங்கி மற்றும் ஜொஹூர் பாருவில் வானிலை மோசமாக இருக்கும் என மேட் மலேசியா எச்சரித்துள்ளது. இந்தியர்களின் சமூகவியல் உருமாற்று பிரிவான மித்ராவின் மூலம் கடந்த 2023ஆம் ஆண்டில் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் கொண்டு வந்த மாற்றங்கள் இந்திய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தந்தது என்கிறார் டத்தோஸ்ரீ ரமணனின் அந்தரங்க செயலாளர் டத்தோ அன்புமணி பாலன். மித்ரா கடந்த காலங்களில் மிகப்பெரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கி வந்தது. குறிப்பாக மித்ரா இந்திய சமுதாயத்தின் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியது. மித்ராவின் கணக்கு வழக்குகள் முதன்மை பிரச்சனையாக தலை தூக்கியது. மித்ராவில் உள்ள பிரச்சனைகளை களைவதற்கு மடானி அரசாங்கத்திற்கு தலைமையேற்ற பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிரடி முடிவை எடுத்தார். மித்ரா மறுசீரமைக்கப்பட வேண்டும், இந்திய சமுதாயத்திற்கு புதிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பது பிரதமரின் எதிர்பார்ப்பாகும். அந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்கு 2023ஆம் ஆண்டு மித்ராவின் செயற்குழு தலைவராக சுங்கைபுலோ எம்பியான டத்தோஸ்ரீ ரமணனை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் நியமித்தார். 2023ஆம் ஆண்டு மித்ராவின் தலைவராக பொறுப்பேற்ற போது அதற்கு ஒதுக்கப்பட்ட 100 மில்லியன் ரிங்கிட்டையும் முழுமையாக சமுதாயத்திற்கு செலவிட்ட வரலாற்று குறிப்பையும் டத்தோஸ்ரீ ரமணன் கொண்டுள்ளார் என்று டத்தோ அன்புமணி குறிப்பிட்டார். குறிப்பாக இந்திய சமுதாயத்தின் கல்வி திட்டங்களில் அவர் காட்டிய அக்கறையும் முன்னெடுப்பும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது இதில் குறிப்பிடத்தக்க அம்சம். இந்திய மாணவர்கள், குறிப்பாக உயர்கல்வி கூடங்களுக்கு செல்கின்ற மாணவர்களுக்கு ஆயத்த கல்வி நிதியாக தலா 2000 ரிங்கிட்டை வழங்கினார். இதுவரையில் யாருமே இப்படியொரு திட்டத்தை முன்னெடுத்தது இல்லை. இந்த திட்டத்தின் வாயிலாக இந்திய சமுதாயத்தை சேர்ந்த 10,000 பல்கலைக்கழக மாணவர்கள் பயன்பெற்றனர். இதற்காக 20 மில்லியன் ரிங்கிட்டை டத்தோஸ்ரீ ரமணன் ஒதுக்கினார் என்று டத்தோ அன்புமணி விவரித்தார். 2023 ஆண்டு காலகட்டத்தில் முதல் முறையாக அவரது தலைமையின் கீழ் 100 மில்லியன்
சரித்திரத்தில் இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக அவர் செலவிட்டார். குறிப்பாக கல்வி திட்டத்துக்காக மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்தார். நாட்டிலே முதல் முறையாக இந்திய சமுதாயத்துக்கு, இந்திய மாணவர்களுக்கு, குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்களுக்கு 2000 வெள்ளி வழங்கப்பட்டது. இது எந்த காலத்திலையும் வழங்கல. அவர் தலைமைத்துவத்துக்கு 2023ஆம் ஆண்டு ஒரு மாணவர்களுக்கு மொத்தம் 10,000 இந்திய மாணவர்களுக்கு 20 மில்லியன் வழங்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் இந்திய கல்வி, குறிப்பாக தமிழ் பள்ளி மாணவர்களுக்காக, சிறார்களுக்கு, பாலர் பள்ளி மாணவர்களுக்கு அவர் தலைமைத்துவத்தின் கீழ் தான் நமது அந்த பிரேக்ஃபாஸ்ட் திட்டம் கொண்டு வந்தோம். அதாவது காலை சிற்றுணவு திட்டம். இந்திய சமுதாயத்தை சேர்ந்த பாலர் பள்ளி மாணவர்கள் வெறும் வயிற்றுடன் கல்வி கற்கக்கூடாது என்ற நோக்கில் டத்தோஸ்ரீ ரமணன் இந்த சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்தார். டத்தோஸ்ரீ ரமணன் எடுத்த இந்த முடிவு பெற்றோர்கள் மட்டுமின்றி பள்ளி ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகம் ஆகியோர் மத்தியிலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. டத்தோஸ்ரீ ரமணன் மித்ராவில் தலைவராக இருந்த காலகட்டத்தில் அவர் நிகழ்த்திய மிகப்பெரிய சாதனைகளில் இந்த திட்டங்கள் முதல் படியாகும் என்று டத்தோ அன்புமணி குறிப்பிட்டார். தொழில் முனைவர்கள் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து விலகும் திட்டத்தை டத்தோ ஈவான் பெனடிக் முன்கூட்டியே கோடி காட்டி அவசரமாக செயல்பட்டுவிட்டார் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். சபா மாநிலத்தின் 40 விழுக்காட்டு வருவாய் உரிமை குறித்து கொத்தக்கினபாலு உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதா இல்லையா என்பது குறித்து அரசாங்கம் இன்னும் தீர்க்கமாக முடிவு செய்யவில்லை. இவ்விவகாரம் இன்னமும் ஆய்வில் உள்ளது என்று பிரதமர் விளக்கினார். சபா மாநிலத்தின் உரிமை தொடர்பில் வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசாங்கம் மேல்முறையீடு செய்யுமானால் அமைச்சர் பதவியில் இருந்து ஈவான் பெனடிக் பதவி விலக வேண்டும் என்று தாம் தலைமையேற்றுள்ள உப்கோ கட்சி எடுத்துள்ள தீர்மானத்திற்கு ஏற்ப அமைச்சர் பதவியில் இருந்து விலகுவதற்கு அந்த சபா அரசியல்வாதி முடிவெடுத்தார். சபா மாநிலத்தின் தன்னாட்சி உரிமை சம்பந்தப்பட்ட இந்த விவகாரத்தில் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என்று சட்டத்துறை அலுவலகம் அறிவித்ததன் எதிரொலி உப்கோ கட்சி இந்த முடிவை எடுத்தது. ஸ்லாங்கோ கம்போங் ஜாவா லாட் 11113 நிலப்பகுதியில் வீற்றிருக்கும் வீடுகளை உடைக்கும் திட்டத்தை ஒத்திவைக்க ஸ்லாங்கோர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி அனுமதி அளித்துள்ளதாக சந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். மேற்கு கரையோர நெடுஞ்சாலை திட்டமான WCக்கு வழிவிடும் வகையில் அந்த வீடுகளை நாளை செவ்வாய்க்கிழமை உடைக்கப்படுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்கள் ஸ்மார்ட் சேவா திட்டத்தின் கீழ் இடம் மாறி செல்வதற்கு வழிவிடும் வகையில் ஸ்லாங்கோர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரியிடம் தாம் செய்து கொண்ட விண்ணப்பத்தின் அடிப்படையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக டாக்டர் குணராஜ் தெரிவித்தார். இப்போ அரசாங்கம் ஒரு 7 நாள் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க ஒரு வேண்டுதல் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு டைம் கொடுங்க, வீடு தேடி மாறணும். சில பேர் வயசானவங்க இருக்காங்க, சில பேர் கஷ்டப்படுற குடும்பமும் இருக்குது. அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோர்ட் கேஸ் ஓடிட்டுருக்கு. ஆனால் அதே நேரத்தில் WC ஹைவேயும் கட்டணும். இந்த பக்கம் அந்த பார்ட் ஆஃப் WC ஒன்றும் கட்டாமல் இருக்கிறது காரணத்தில் தான் அரசாங்கம் அந்த முடிவு எடுத்து அவங்களுக்கு 7 நாள் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு மனு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு நேரம் கொடுக்கணும், அவங்க வீடு பிண்டா பண்ணுறதுக்கு. நேற்று டத்தோ மந்திரி பசா பார்த்து பேசி அவர் ஒரு 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அவங்க இன்னொரு வீடு தேடி போகிறதுக்கு இந்த ஏற்பாடு பண்ணதுக்கு டத்தோ மந்திரி பசாகும் வைபி போரானுக்கு நன்றி சொல்ல காணப்படும். இதில் பாதிக்கப்பட்டவர்களில் மூத்த குடிமக்கள், குறிப்பாக வயது கடந்தவர்கள் புதிய இடத்திற்கு இடம் மாறி செல்வதற்கு அவர்களுக்கு சற்று கால அவகாசம் தேவைப்படுகிறது. அவர்கள் புதிய இடத்திற்கு மாறிச் செல்ல முடியாது என்று சொல்லவில்லை. மாறாக கால அவகாசத்தை மட்டுமே கோரியுள்ளனர். அவர்கள் எதிர்நோக்கிய சிரமங்களை கருத்தில் கொண்டு இவ்விவகாரம் மந்திரி பசார் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக டாக்டர் குணராஜ் கூறினார். போலீஸ்காரர்களின் பணிக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் அரச மலேசிய போலீஸ் படையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள முன்னாள் இன்ஸ்பெக்டர் ஷீலா ஷேரனுக்கு எதிரான விசாரணை முடிவடைந்து விட்டதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஃபடில் மார்சூஸ் தெரிவித்தார். மேல் நடவடிக்கைக்காக விசாரணை அறிக்கை தற்போது துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த செவ்வாய்க்கிழமை மாலையில் கோலாலம்பூர் ஜலன் ஈப்போவில் ஒரு உணவகத்திற்கு முன்பு ஒரு பாகிஸ்தான் ஆடவரை தடுத்து நிறுத்தி விசாரணை செய்து கொண்டிருந்த 3 போலீஸ்காரர்களின் பணிக்கு இடையூறு விளைவித்ததாக ஷீலாவிற்கு எதிராக போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ளது. அந்த வெளிநாட்டு ஆடவரை மடக்கிய போலீஸ்காரர்கள் அவரிடம் வாகனம் ஓட்டும் லைசென்ஸ் இல்லை என்று கூறி அவரை மிரட்டி பணம் பறிக்கும் முயற்சி நடந்ததாகவும்
அதனை தாம் தட்டி கேட்டதாகவும் ஷீலா எதிர்வினையாற்றியுள்ளார். தைவானை சேர்ந்த சமூக ஊடக பிரபலமான ஒரு பெண் கொலை செய்யப்பட்டது தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள நாட்டின் ரேப் பாடகர் நமீவிக்கு எதிரான தடுப்பு காவலை போலீசார் நீடித்துள்ளனர். 42 வயதுடைய அந்த சர்ச்சைக்குரிய பாடகரை வரும் நவம்பர் 13ஆம் தேதி வரை தடுத்து வைப்பதற்கு போலீசார் கூடுதல் கால அவகாசத்தை கோரியதாக கோலாலம்பூர் டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் சசாலி அடாம் தெரிவித்தார். கோலாலம்பூரில் உள்ள பிரபல ஹோட்டலில் கொலையுண்டு கிடந்த அந்த தைவான் பெண்ணை ஆக கடைசியாக சென்று பார்த்தவர் அந்த ரேப் பாடகர் என்று கூறப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.